இந்த உலகம் ஒரு மாபெரும் நாடக மேடை என்று சொல்லப்படுவது வெறும் தத்துவத்திற்காக மட்டுமல்ல, அது நமது அன்றாட வாழ்வின் கசப்பான நிதர்சனம். நாம் ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது பலவிதமான முகமூடிகளை தரித்த மனிதர்களை சந்திக்கிறோம். இதில் வேடிக்கை என்னவென்றால், சில நேரங்களில் நாமே அறியாமல் ஒரு முகமூடியை அணிந்திருப்போம். ஆனால் நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆக இருக்கும்போது பிரபஞ்சம் உங்களை சாதாரண மனிதர்களைப் போல வெறும் மேலோட்டமான விஷயங்களை மட்டும் பார்த்து ஏமாந்து போகவிடாது. உங்களை சுற்றி இருப்பவர்களில் யார் உண்மையாக பழகுகிறார்கள், யார் வெறும் வசனங்களை பேசி நடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும் என்று பிரபஞ்சம் விரும்புகிறது. அதனால்தான் அது உங்களுக்கு சில மர்மமான சிக்னல்களை தருகிறது. இதில் முதல் மற்றும் மிக முக்கியமான சமிக்கை வார்த்தைகளுக்கும் ஆற்றலுக்குமான அந்த பயங்கரமான முரண்பாடு. ஒரு மனிதன் உங்களிடம் பேசும்போது அவனது வார்த்தைகள் தேனை போல இனிமையாக இருக்கலாம். நீதான் என் சிறந்த நண்பன், உனக்காக நான் எதையும் செய்வேன் போன்ற அழகான வசனங்களை அவர்கள் அடுக்கிக் கொண்டே போவார்கள். ஆனால் அந்த வார்த்தைகள் உங்கள் காதுகளை அடையும் அதே வேளையில் உங்களது இதயம் ஒரு விதமான பாரத்தை உணரும். இது ஏன் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? உண்மையில் மனிதர்கள் என்பவர்கள் வெறும் சதையாலும் எலும்பாலும் ஆனவர்கள் மட்டுமல்ல. நாம் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் இயங்கும் ஆற்றல் பிண்டங்கள். வாய்ப்பை சொல்லலாம், ஆனால் ஆற்றல் ஒருபோதும் பொய் சொல்லாது. ஒரு நடிகர் உங்களிடம் நடிக்கும் போது அவர் தனது மூளையை பயன்படுத்தி ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குகிறார். அவர் ஒரு ஸ்கிரிப்டை தயார் செய்து அதை தனது நாவால் அழகாக உச்சரிக்கிறார். ஆனால் அவரது ஆன்மா அந்த பொய்யை ஏற்காமல் ஒரு எதிர்மறை அதிர்வை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். உங்களது ஆன்மா அந்த அதிர்வை மிகச் சரியாக பிடித்துவிடும். இதையே நாம் வைப் என்று சொல்கிறோம். ஒரு நபருடன் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது எல்லாம் சரியாக இருப்பது போல தோன்றும், ஆனால் உங்கள் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று, இங்கே ஏதோ தவறு நடக்கிறது என்று எச்சரித்துக் கொண்டே இருக்கும். அந்த மெல்லிய குரலை தற்செயல் என்று ஒதுக்கிவிடாதீர்கள். அதுதான் பிரபஞ்சம் உங்கள் காதுகளில் ரகசியமாக பேசும் மொழி. இந்த நடிகர்கள் தங்களது கதாபாத்திரத்தில் எவ்வளவு கைதேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களால் தங்களது ஆன்மாவின் உண்மையான அதிர்வை ஒருபோதும் மறைக்க முடியாது. அந்த அதிர்வுதான் உங்களுக்கு சொல்லும் முதல் எச்சரிக்கை. சுற்றி இருக்கும் இந்த நாடகங்களை நீங்கள் கவனிக்கத் தொடங்கினால் வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யமாக மாறும். ஒரு மனிதன் உங்களை புகழும்போது அந்த புகழ்ச்சியில் ஒரு வெறுமை இருப்பதை உங்களால் உணர முடியும். அந்த வார்த்தைகள் ஆழமான இதயத்திலிருந்து வராமல் வெறும் உதட்டிலிருந்து வருவதை உங்களது உள் உணர்வு உங்களுக்கு காட்டித்தரும். இது ஒரு மன அழுத்தம் போன்ற உணர்வை உங்களுக்குள் உண்டாக்கும். அந்த நபருடன் இருக்கும்போது நீங்கள் இயல்பாக இருக்க முடியாது. உங்களை அறியாமலேயே நீங்கள் ஒரு தற்காப்பு நிலைக்கு செல்வீர்கள். பிரபஞ்சம் உங்களது நரம்பு மண்டலத்தின் வழியாக இந்த செய்தியை அனுப்புகிறது. நண்பா, விழிப்போடு இரு. இந்த வார்த்தைகள் வெறும் திரைச்சீலைகள் மட்டுமே என்று அது உங்களை எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக உங்களது உள் உணர்வை நம்புகிறீர்களோ அவ்வளவு இந்த நடிகர்களின் முகமூடிகள் உங்களுக்கு முன்னால் கிழிந்து தொங்கும். இந்த தேடல் என்பது மற்றவர்களை குறை சொல்வதற்காக அல்ல, உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக. தவறான மனிதர்களிடம் உங்களது தூய்மையான அன்பையும் ஆற்றலையும் வீணாக்குவதை தவிர்க்கவே பிரபஞ்சம் இந்த மொழியை உங்களுக்கு கற்பிக்கிறது. வார்த்தைகள் ஒரு திரையை உருவாக்கலாம், ஆனால் கண்கள் அந்த திரையை துளைத்து உண்மையை வெளிப்படுத்தும் வல்லமை கொண்டவை. கண்கள் ஆத்மாவின் ஜன்னல்கள் என்று சும்மா சொல்லவில்லை. ஒரு மனிதன் தன் முகத்தில் எத்தனை விதமான பாவனைகளை வேண்டுமானாலும் கொண்டு வரலாம், ஆனால் அவனது கண்களில் இருக்கும் அந்த உணர்வை அவனால் ஒருபோதும் போலியாக உருவாக்க முடியாது. ஒரு நடிகர் உங்களை பார்த்து சிரிக்கும் போது அவரது உதடுகள் விரிவடையலாம், ஆனால் அவரது கண்கள் ஏன் சிரிப்பதில்லை என்பதை ஒரு கணம் உற்று நோக்குங்கள். உண்மையான சிரிப்பு என்பது கண்களின் ஓரங்களில் சிறு சுருக்கங்களை உண்டாக்கும், கண்களில் ஒரு ஒளியை தரும். ஆனால் ஒரு போலி மனிதனின் சிரிப்பில் அந்த பிரகாசம் இருக்காது. அவரது கண்கள் ஒருவிதமான வெறுமையை அல்லது ஒருவிதமான குளிர்ச்சியை வெளிப்படுத்தும். பிரபஞ்சம் அந்த நபரின் முகமூடியை கிழிக்க அவரது கண்களையே ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது. ஒருவேளை நீங்கள் அந்த நபரை நேருக்கு நேர் பார்க்கும்போது உங்கள் கண்கள் அவரிடமிருந்து விலக முயற்சித்தால் அல்லது ஒருவிதமான அசௌகரியத்தை உணர்ந்தால் அது உங்கள் ஆன்மா உங்களுக்கு தரும் ஒரு எச்சரிக்கை மணி. கண்களின் மொழி என்பது பிரபஞ்சத்தின் ஆதிமொழி. அதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் எந்த ஒரு நடிகனாலும் உங்களை ஏமாற்ற முடியாது. அவர்கள் பேசும் வசனங்களை விட்டுவிட்டு அவர்களின் கண்களில் தேங்கி நிற்கும் உண்மையை வாசிக்க பழகுங்கள். அங்கேதான் அந்த நடிகரின் அசல் முகம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, பிரபஞ்சத்தின் ரகசிய குறிப்புகளை வாசிக்க தெரிந்த ஒரு பயணி. உங்கள் பயணத்தில் இந்த நடிகர்கள் குறுக்கிடலாம், ஆனால் அவர்களின் நாடகம் உங்களை ஒருபோதும் பாதிக்காது. ஏனெனில் பிரபஞ்சம் உங்களது கைகளை பிடித்துக்கொண்டு அந்த திரைக்கு பின்னால் இருக்கும் உண்மையை ஒவ்வொன்றாக காட்டிக் கொண்டிருக்கிறது. விழித்திருங்கள், உங்களது உள் உணர்வு மற்றும் கண்களின் ரகசியம் உங்களை ஒருபோதும் வழிதவரச் செய்யாது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பாடம். சில மனிதர்கள் நமக்கு அன்பை கற்றுத்தருகிறார்கள், சிலரோ எச்சரிக்கையை கற்றுத்தருகிறார்கள். குறிப்பாக நடிப்பையே தொழிலாக கொண்ட இந்த மனிதர்கள் நமது பொறுமையையும் பகுத்தறியும் திறனையும் சோதிக்க வருகிறார்கள். ஒரு நடிகர் உங்களிடம் காட்டும் அந்த அதீத அன்பு உண்மையில் ஒரு முதலீடு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அவர்கள் உங்களிடமிருந்து எதையோ எதிர்பார்க்கிறார்கள், அதற்காகவே இந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் அந்த நுண்ணறிவு அந்த லாப நோக்கத்தை ஆரம்பத்திலேயே உங்களுக்கு உணர்த்திவிடும்.
எவ்வளவு பெரிய கைதேர்ந்த நடிகராக இருந்தாலும் ஒரு நீண்ட நாடகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் தவறு செய்வது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஒரு திரைப்படத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு கிளிட்ச் ஏற்படுவதை கவனித்திருப்பீர்கள். அந்த ஒரு நொடியில் திரையில் இருக்கும் பிம்பம் சிதைந்து அதன் பின்னணியில் இருக்கும் உண்மைத்தன்மை வெளிப்பட்டுவிடும். அதேபோல்தான் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த நடிகர்களின் வாழ்விலும் பிரபஞ்சம் சில கிளிட்ச் தருணங்களை உருவாக்கும். அந்த ஒரு நொடியில் அவர்கள் பல ஆண்டுகளாக அணிந்து கொண்டிருக்கும் அந்த அழகான முகமூடி தற்காலிகமாக கழன்று கீழே விழும். அந்த ஒரு நொடி பார்வையில் அவர்களின் முகத்தில் நீங்கள் காண்பது அன்பையோ அக்கறையையோ அல்ல, மாறாக ஒரு குளிர்ச்சியான குரூரத்தை அல்லது ஒருவிதமான வெறுமையை. பிரபஞ்சம் இந்த தருணத்தை உங்களுக்காகவே மிகச் சரியாக திட்டமிடும். நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதால் அந்த நபர் உங்களை முழுவதுமாக அழித்து விடுவதற்கு முன்னால் அவரது உண்மை முகத்தை உங்களுக்கு காட்டித் தருவது பிரபஞ்சத்தின் கடமை. அந்த கிளிட்ச் தருணம் எப்போது வரும் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் அது வரும்போது அந்த செய்தி இடிமுழக்கத்தைப் போல மிக தெளிவாக இருக்கும். இந்த நாடக தடுமாற்றங்கள் பெரும்பாலும் இக்கட்டான சூழல்களில்தான் அரங்கேறும். ஒரு மனிதன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லது தனக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும்போது மிகச் சிறந்த மனிதனாக நடிப்பது மிகவும் எளிது. ஆனால் எதிர்பாராத ஒரு நெருக்கடி ஏற்படும் போது தான் ஒருவனின் அசல் குணம் வெளியே வரும். உதாரணமாக, அந்த நடிகர் உங்களிடம் மிகவும் மரியாதையாக பழகி கொண்டிருக்கலாம். ஆனால் தமக்கு கீழே வேலை செய்யும் ஒருவரிடமோ அல்லது ஒரு ஏழை மனிதரிடமோ அவர் எப்படி தனது அதிகாரத்தை காட்டுகிறார் என்பதை பிரபஞ்சம் உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும். இவன் என்னிடம் மட்டும்தான் இப்படி நடிக்கிறான், மற்றவர்களிடம் இவனது முகம் வேறாக இருக்கிறது என்ற உண்மையை நீங்கள் அப்போது உணர்வீர்கள். அந்த ஒரு சிறிய சம்பவம் தான் அந்த நடிகரின் மாபெரும் நாடகத்தின் முடிவுரையாக இருக்கும். பிரபஞ்சம் அந்த சம்பவத்தை ஒரு தற்செயலான விஷயமாக உங்கள் முன் நிகழ்த்தாது. அது ஒரு மாபெரும் எச்சரிக்கை மணி. நீங்கள் அந்த ஒரு நொடியை கவனித்துவிட்டால் அந்த போலி மனிதரின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பித்து விடலாம். சில நேரங்களில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும் போது இந்த நடிகர்களின் முகத்தில் அந்த தடுமாற்றத்தை காணலாம். அவர்கள் உங்களை கட்டிப்பிடித்து வாழ்த்துச் சொல்வார்கள், உங்களுக்காக மகிழ்ச்சி அடைவதைப் போல நடிப்பார்கள். ஆனால் அந்த ஒரு வினாடியில் அவர்களின் கண்கள் காட்டும் அந்த எரியும் பொறாமை அல்லது ஒருவிதமான ஏமாற்றம் அவர்கள் அணிந்திருக்கும் முகமூடியில் ஒரு பெரிய விரிசலை உண்டாக்கும். பிரபஞ்சம் உங்களது வெற்றியின் மூலமாக அந்த போலி மனிதர்களின் உண்மைத்தன்மையை உரசி பார்க்கும். உங்களது மகிழ்ச்சியில் உண்மையாக பங்கு கொள்ளாத ஒருவரால் உங்களது கஷ்டத்தில் உங்களுக்கு துணையாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு நொடி தடுமாற்றம் 1000 வார்த்தைகள் சொல்லாத உண்மையை உங்களுக்கு சொல்லிவிடும். அந்த நடிகரின் உதடுகள் உங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கும் போதே அவரது ஆழ்மனம் உங்களது வீழ்ச்சியை விரும்பிக் கொண்டிருக்கும் அந்த நுணுக்கமான வேறுபாட்டை உங்கள் ஆன்மாயினம் காணும். அதேபோல் நீங்கள் ஒரு கடினமான சூழலில் இருக்கும்போது இவர்கள் காட்டும் அந்த பாராமுகம் ஒரு பெரிய எச்சரிக்கை. நீங்கள் ஆபத்தில் இருக்கும்போது அல்லது உதவி தேவைப்படும் போது அவர்கள் தங்களது வசதிக்காக உங்களை எப்படி கைவிடுகிறார்கள் என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு தெளிவுபடுத்தும். அப்போதுதான் இவ்வளவு காலம் நான் பார்த்த அந்த அன்பு எங்கே போனது என்ற கேள்வி உங்கள் மனதில் எழும். உண்மையில் அந்த அன்பு ஒருபோதும் இருந்ததில்லை. அது வெறும் ஒரு கவசம் மட்டுமே. அந்த கவசம் உடையும் அந்த ஒரு தருணத்தை நீங்கள் உங்களது வாழ்வின் துரதிர்ஷ்டமாக நினைக்கக்கூடாது. மாறாக அது பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கிய ஒரு மாபெரும் வாய்ப்பு. ஆபத்தான ஒரு பாதையில் நீங்கள் வெகு தூரம் சென்றுவிப்பதற்கு முன்னால் பிரபஞ்சம் உங்களது கையை பிடித்து நிறுத்தி உங்கள் அருகில் இருக்கும் அந்த நபர் யார் என்பதை தோலுரித்து காட்டுகிறது. இந்த தடுமாற்றங்கள் ஒரு மேடை நாடகத்தில் திடீரென்று விளக்குகள் அணைந்து போவதை போன்றது. அந்த இருட்டில் நடிகர்களின் உண்மையான முகபாவனைகள் உங்களுக்கு தெரிந்துவிடும். பிரபஞ்சம் நிகழ்த்தும் இந்த ரகசிய தேர்வுகள் உங்களை ஒருபோதும் ஏமாற்றாது. நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டுமே இந்த கிளிட்ச் தருணங்களை கவனிக்க முடியும். பொதுவாக நாம் ஒருவரை அதிகம் நேசிக்கும் போது அவர்கள் செய்யும் தவறுகளை அல்லது அவர்கள் காட்டும் அந்த சிறு சிறு போலித்தனங்களை நாம் புறக்கணித்து விடுவோம். அவர் அப்படி செய்திருக்க மாட்டார், அது தற்செயலாக நடந்திருக்கும் என்று நமக்கு பிடித்தமானவர்களுக்கு நாமே வக்காலத்து வாங்குவோம். ஆனால் பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் அந்த தடுமாற்றங்களை உங்கள் கண்முன்னே நிகழ்த்தி கொண்டே இருக்கும். ஒரு மனிதனின் உண்மை முகத்தை நீங்கள் பார்க்கும் வரை பிரபஞ்சம் ஓயாது. உங்களது ஆன்மா அந்த அதிர்வுகளை துல்லியமாக கணக்கிடும். ஒரு முறை அந்த முகமூடி கழன்றுவிட்டால் மீண்டும் அதை அவர்களால் பழையபடி பொருத்த முடியாது. அந்த விரிசல் உங்கள் மனதில் விழுந்துவிட்டால் இனி அவர்கள் எவ்வளவு அழகான வசனங்களை பேசினாலும் உங்களால் அதை நம்ப முடியாது. இந்த நடிகர்கள் பெரும்பாலும் மற்றவர்களை பற்றி உங்களிடம் புறம் பேசுபவர்களாக இருப்பார்கள். அவன் அப்படிப்பட்டவன், இவள் இப்படிப்பட்டவள் என்று மற்றவர்களின் ரகசியங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களது நம்பிக்கையை பெற முயற்சிப்பார்கள். ஆனால் இங்கேதான் பிரபஞ்சம் ஒரு பெரிய கண்ணாடியை உங்கள் முன் வைக்கும். மற்றவர்களை பற்றி உங்களிடம் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுபவர் உங்களை பற்றி மற்றவர்களிடம் என்ன பேசுவார் என்ற கேள்வியை பிரபஞ்சம் உங்கள் மனதில் விதையாக தூவும். இதுவே ஒரு பெரிய டெக்னிக்கல் கிளிட்ச் தான். ஒரு தூய்மையான மனிதன் மற்றவர்களின் குறைகளை தம்பட்டம் அடிக்க மாட்டான். மற்றவர்களின் பிம்பத்தை அழிப்பதன் மூலம் தனது பிம்பத்தை உயர்த்தி காட்ட நினைக்கும் ஒருவன் நிச்சயமாக ஒரு நடிகன் தான். இந்த உண்மையை நீங்கள் உணரும்போது அந்த மனிதரின் மீதான உங்களது பார்வை முழுவதுமாக மாறிவிடும். நீங்கள் ஒரு சாட்சியாக நின்று இந்த நாடகங்களை கவனிக்க தொடங்குவீர்கள். மேடை நாடகத்தின் இறுதிப் பகுதியில் எப்போதும் ஒரு திருப்பம் இருக்கும். அந்த திருப்பம்தான் அந்த நடிகரின் அசல் முகத்தை உலகுக்கு காட்டும். உங்களது வாழ்விலும் அந்த திருப்பத்தை பிரபஞ்சம் உருவாக்கும். அது ஒரு சிறிய வாக்குவாதமாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய கருத்து வேறுபாடாக இருக்கலாம்.
அந்த நேரத்தில் அந்த நபர் பயன்படுத்தும் வார்த்தைகளும் அவர் காட்டும் அந்த ஆக்ரோஷமும் அல்லது அவர் காட்டும் அந்த அசிங்கமான முகமும் தான் அவரது உண்மைத்தன்மை. அதுவரை அவர் காட்டிய அந்த பொறுமை, அந்த அமைதியெல்லாம் ஒரு திட்டமிட்ட நாடகம் என்பது உங்களுக்கு புரிய வரும். அந்த ஒரு நிமிடத்தில் அவர் உங்களை எவ்வளவு குறைவாக மதிப்பிடுகிறார் என்பதும் வெளிப்படும். அந்த வலியை நீங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் உங்களை அந்த மனிதரிடமிருந்து விடுவிக்க ஒரு வழியை உருவாக்குகிறது. அந்த விரிசல் வழியாக நீங்கள் வெளியேற வேண்டும் என்று பிரபஞ்சம் விரும்புகிறது. நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மா என்பதால் உங்களை சுற்றி இருக்கும் இந்த நாடகங்கள் உங்களை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. போலித்தனங்கள் எவ்வளவு வலிமையாக தெரிந்தாலும் உண்மையின் ஒரு சிறிய கீற்று அவற்றை சிதறடித்துவிடும். பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் அந்த தடுமாற்ற தருணங்களை நன்றியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அவை உங்களை காயப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பதற்காகவே நிகழ்த்தப்படுகின்றன. உங்கள் அருகில் இருப்பவர் ஒரு நடிகரா அல்லது உண்மையான ஆத்மாவா என்பதை அறியும் அந்த தெளிவு உங்களுக்குள் பிறக்கும்போது உங்களது ஆற்றல் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். எவ்விதமான முகமூடிகளும் இல்லாத தூய்மையான மனிதர்களை நோக்கி உங்களது பயணத்தை தொடர பிரபஞ்சம் உங்களுக்கு துணை நிற்கும். அந்த பயணத்தில் இந்த நடிகர்கள் வெறும் நிழல்கள் மட்டுமே. அவர்கள் உங்களது ஒளியை தடுக்க முடியாது. அந்த ஒளி எப்போதுமே உண்மையை மட்டுமே பிரதிபலிக்கும். உங்களது ஆழ்மனம் காட்டும் அந்த சின்ன சின்ன கிளிட்ச்களை நம்புங்கள். அவைதான் உங்களது வாழ்வின் உண்மையான திசை காட்டிகள். நமது மூளை தர்க்க ரீதியாக பல விஷயங்களை நியாயப்படுத்தலாம், ஆனால் நமது உடல் ஒருபோதும் பொய் சொல்லாது. நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆக இருக்கும்போது உங்களது உடல் ஒரு சாதாரண சதைப்பிண்டமாக இல்லாமல் பிரபஞ்சத்தின் அதிர்வுகளை உணரும் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக ஆண்டனா போல செயல்படும். சில மனிதர்கள் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே உங்கள் உடல் ஒருவிதமான அசௌகரியத்தை வெளிப்படுத்த தொடங்கும். இதைத்தான் நாம் உடல் காட்டும் ரெட் பிளாக்ஸ் என்று சொல்கிறோம். ஒரு நடிகர் உங்களை சுற்றி வலைவிரித்துக் கொண்டிருக்கும் போது உங்களது அறிவு அவரது இனிமையான பேச்சை கேட்டு மயங்கி இருக்கலாம். ஆனால் உங்களது நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம், அந்த நபர் ஒரு ஆபத்து என்பதை ஏற்கனவே கண்டறிந்துவிடும். அந்த நேரத்தில் உங்களது தொண்டை திடீரென்று உலர்ந்து போகலாம், அல்லது உங்களது வயிற்றில் ஒருவிதமான பிடிப்பு ஏற்படுவதை நீங்கள் உணரலாம். எந்த ஒரு மருத்துவ காரணமும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நபருடன் இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு இதயம் வேகமாக துடிப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டால் பிரபஞ்சம் உங்கள் உடலின் வழியாக உங்களை எச்சரிக்கிறது என்று அர்த்தம். இந்த உடல் ரீதியான சிக்னல்கள் மிகவும் நுணுக்கமானவை. சில நேரங்களில் அந்த நபர் உங்களை விட்டு தூரமாக இருக்கும்போது நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள். ஆனால் அவர் உங்கள் அறைக்குள் நுழைந்த அடுத்த நொடியே உங்களது ஆற்றல், எனர்ஜி திடீரென்று வடிந்து போவதை நீங்கள் கவனிக்கலாம். இது ஒரு தற்செயலான விஷயம் அல்ல. அந்த நபரின் போலித்தனமான மற்றும் எதிர்மறையான அதிர்வுகள் உங்களது தூய்மையான ஆற்றலை தாக்கத் தொடங்கும் போது உங்களது உடல் ஒரு தற்காப்பு நிலைக்கு செல்கிறது. ஒரு விலங்கு தன்னை வேட்டையாட வரும் எதிரியை கண்டவுடன் எப்படி உஷாராகிறதோ அதே போன்ற ஒரு ஃபைட் ஆர் ஃபிளைட் உணர்வு உங்களுக்குள் ஏற்படும். அந்த நடிகரின் ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு சிரிப்பும் உங்களது ஆத்மாவிற்கு ஒரு பாரமாக தெரியும். அந்த பாரத்தை உங்களது தோள்களோ அல்லது பிடரியோ ஒரு வலியாக பிரதிபலிக்கும். ஏன் இவருடன் இருக்கும்போது மட்டும் எனக்கு இவ்வளவு தலைவலி வருகிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். உண்மையில் அது தலைவலி அல்ல, அது பிரபஞ்சம் உங்களது தலையில் தட்டி சொல்லும் எச்சரிக்கை செய்தி. இந்த நடிகர்களுடன் இருக்கும்போது நீங்கள் ஒருபோதும் உங்களாக இருக்க முடியாது. நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அழுத்தத்தை உணர்வீர்கள். அவர்கள் ஒரு போலியான பிம்பத்தை வைத்திருப்பதால் நீங்களும் அந்த பிம்பத்திற்கு ஏற்றாற் போல உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மறைமுகமான கட்டாயம் அங்கே நிலவும். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேச வேண்டியிருக்கும். இதை சொன்னால் அவர் தவறாக நினைப்பாரோ அல்லது இப்படி நடந்து கொண்டால் அவர் வருத்தப்படுவாரோ என்ற பயம் உங்களை சூழ்ந்திருக்கும். நீங்கள் ஒரு கண்ணாடி துண்டின் மேல் நடப்பதை போன்ற ஒரு உணர்வில் இருப்பீர்கள். இந்த அழுத்தமே ஒரு பெரிய எச்சரிக்கைதான். ஒரு உண்மையான மற்றும் தூய்மையான உறவில் எப்போதும் அமைதி இருக்கும். அங்கே நீங்கள் நடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் ஒரு நடிகருடன் இருக்கும்போது உங்களது ஆத்மா ஒரு கூண்டுக்குள் அடைப்பட்டிருப்பதைப் போல துடிக்கும். அந்த துடிப்புதான் உங்களது உடல் வழியாக படபடப்பாகவும் அமைதியின்மையாகவும் வெளிப்படுகிறது. இங்கேதான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அந்த நடிகர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தவுடன் அல்லது நீங்கள் அவரிடமிருந்து விடைபெற்று வெளியே வந்தவுடன் நீங்கள் அறியாமலேயே ஒரு நீண்ட பெருமூச்சு விடுவீர்கள். அந்த ஒரு பெருமூச்சு இருக்கிறதே, அதுதான் உங்களது ஆத்மா உங்களுக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை. அப்பாடா, அவர் போய்விட்டார் என்ற அந்த ஒரு நொடி நிம்மதி கடந்த பல மணி நேரங்களாக உங்கள் ஆன்மா அனுபவித்த அழுத்தத்தின் வெளிப்பாடு. அந்த பெருமூச்சு உங்களது நுரையீரலில் இருந்து மட்டும் வருவதில்லை, அது உங்கள் ஆத்மாவின் ஆழத்திலிருந்து வருகிறது. இனி நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், இனி நான் நானாக இருக்கலாம் என்று உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு சொல்லும் தருணம் அது. நீங்கள் ஒருவரை துரதிருஷ்டவசமாக பார்க்க நேர்ந்தால் அல்லது அவருடன் பேச நேர்ந்தால் அந்த சந்திப்பு முடிந்த பிறகு நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். நீங்கள் இலகுவாக உணர்ந்தால் அவர் நல்லவர். ஆனால் நீங்கள் ஒரு பாரத்தை இறக்கி வைத்தது போன்ற நிம்மதியை உணர்ந்தால் அந்த மனிதர் ஒரு மாபெரும் நடிகன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் இந்த அமைதி ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி. அந்த நபர் உங்கள் வாழ்வில் இல்லாத நேரங்களில் நீங்கள் எவ்வளவு முன்னேறுகிறீர்கள், உங்களது மனநிலை எவ்வளவு நேர்மறையாக இருக்கிறது என்பதை ஒரு ஒப்பீடு செய்து பாருங்கள். ஒரு போலி மனிதன் உங்கள் அருகில் இருக்கும்போது உங்களது படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி முடக்கப்படும், உங்களது தன்னம்பிக்கை மெல்ல மெல்ல குறைக்கப்படும்.
அவர்கள் உங்களை புகழ்வது போல தெரிந்தாலும் அந்த புகழ்ச்சி உங்களை ஒரு மாய உலகிற்குள் தள்ளி உங்களது வளர்ச்சியை தடுத்துவிடும். ஆனால் அவர்கள் விலகிச் சென்ற அடுத்த சில நாட்களிலேயே உங்களது வாழ்வில் புதிய மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் காண்பீர்கள். உங்களது எண்ணங்கள் தெளிவாகும், புதிய யோசனைகள் பிறக்கும். இது ஏன் நடக்கிறது என்றால், அந்த நடிகரின் எதிர்மறை ஆற்றல் உங்கள் மீது ஒரு கருமேகம் போல கவிழ்ந்திருந்தது. அவர் விலகியவுடன் அந்த மேகம் கலைந்து பிரபஞ்சத்தின் ஒளி உங்கள் மீது நேரடியாக விழத் தொடங்குகிறது. உங்களது உடலையும் மனதையும் ஒரு தராசாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நபர் அந்த தராசின் ஒரு பக்கத்தில் அமரும் போது உங்களது மன அமைதி கீழே போகிறதா அல்லது மேலே உயர்கிறதா என்பதை பாருங்கள். பிரபஞ்சம் ஒருபோதும் உங்களை இருளில் தள்ள விரும்புவதில்லை. அதனால்தான் அறிவு ஏமாறுவதற்கு முன்னரே உடல் எதிர்வினை ஆற்றுகிறது. பல நேரங்களில் நாம் இந்த உடல் சமிக்கைகளை கேஸ்ட்ரிக் பிரச்சனை என்றோ அல்லது சாதாரண சோர்வு என்றோ அலட்சியப்படுத்துகிறோம். ஆனால் நீங்கள் ஒரு விழிப்புணர்வு கொண்ட ஆன்மாவாக மாறும்போது உங்களது வயிற்றுக்குள் ஏற்படும் அந்த ஒரு சிறிய நெருடல் கூட ஒரு மாபெரும் ரகசியத்தை சொல்லும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். பிரபஞ்சம் உங்களுடன் பேசும் மொழி மிகவும் நுணுக்கமானது. அது வார்த்தைகளால் பேசாது, உணர்வுகளால் பேசும். இந்த நடிகர்கள் உங்களது பலவீனங்களை பயன்படுத்தி உங்களை ஆள நினைப்பார்கள். அவர்கள் உங்களை சார்ந்திருக்க வைப்பதன் மூலம் தங்களது மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவார்கள். ஆனால் உங்களது ஆத்மா சுதந்திரத்தை விரும்பும். அந்த சுதந்திரம் பறிக்கப்படும் போது உங்களது உடல் கிளர்ந்தெழும். காரணமில்லாத கோபம், எரிச்சல் அல்லது ஒருவிதமான அடைப்பட்ட உணர்வு, இவை அனைத்தும் அந்த நடிகரின் பிடியிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் என்பதற்கான அறிகுறிகள். நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதால் உங்களது ஆற்றல் மிகவும் மதிப்புமிக்கது. அந்த ஆற்றலை ஒரு நடிகன் தனது சுயநலத்திற்காக பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். உங்களது உடல் சொல்லும் அந்த பெருமூச்சு ரகசியத்தை கவனியுங்கள். அந்த அமைதி எங்கே கிடைக்கிறதோ அங்கேதான் உங்களது உண்மையான வளர்ச்சி இருக்கிறது. வாழ்வின் ஒவ்வொரு கணமும் பிரபஞ்சம் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு தவறான நபருடன் இணையும் போது உங்களது ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமும் ஒரு போர் வீரனைப் போல விழித்துக் கொள்கிறது. அந்த எச்சரிக்கையை நீங்கள் புரிந்து கொண்டு அங்கிருந்து கண்ணியமாக விலக வேண்டும். அவர் எனக்கு இவ்வளவு உதவி செய்திருக்கிறாரே, அவரை எப்படி நான் தவறாக நினைக்கலாம் என்று உங்களது அறிவு உங்களை தடுக்கும். ஆனால் உங்கள் உடல் சொல்லும் உண்மையை அறிவால் வெல்ல முடியாது. அந்த உதவி ஒரு தூண்டில் முள்ளாக இருக்கலாம் என்பதை உங்களது ஆத்மா அறியும். அந்த தூண்டிலிருந்து உங்களை காக்கவே உங்களது உடல் அந்த அசௌகரியத்தை தருகிறது. எனவே இனிமேல் ஒரு நபரை சந்திக்கும் போது உங்களது இதயம் என்ன சொல்கிறது, உங்களது சுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க தொடங்குங்கள். அங்கேதான் அந்த நடிகரின் உண்மை முகமூடி கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கும். பிரபஞ்சத்தின் இந்த உடல் மொழி உங்களை எப்போதும் பாதுகாக்கும் ஒரு கவசமாக இருக்கும். அந்த அமைதியை தேடி பயணியுங்கள். அங்கேதான் உங்களுக்கான உண்மையான ஆத்மாக்கள் காத்திருக்கிறார்கள். பிரபஞ்சம் சில நேரங்களில் உங்களை நேரடியாக எச்சரிக்காது. அதற்கு பதிலாக மற்ற மனிதர்களை ஒரு கண்ணாடியாக உங்கள் முன் நிறுத்தும். ஒரு நடிகர் உங்களிடம் எவ்வளவு அன்பாக இருந்தாலும் அவர் தமக்கு கீழே இருப்பவர்களிடமோ அல்லது தமக்கு எந்த விதத்திலும் லாபம் தராதவர்களிடமோ எப்படி நடக்கிறார் என்பதை பிரபஞ்சம் உங்கள் கண்முன்னே ஒரு காட்சியைப் போல அரங்கேற்றும். இதுதான் கண்ணாடியின் பிரதிபலிப்பு. ஒரு மனிதனின் உண்மையான குணம் அவன் அதிகாரத்தில் இருக்கும் போதும் தமக்கு சமமில்லாதவர்களிடம் பழகும் போதும் தான் வெளிப்படும். ஒரு உணவகத்தில் வேலை செய்யும் ஊழியரிடமோ ஒரு ஓட்டுநரிடமோ அல்லது ஒரு ஏழை மனிதரிடமோ அந்த நடிகர் காட்டும் அலட்சியமும் அதிகாரமும் தான் அவரது அசல் முகம். உங்களிடம் அவர் காட்டும் அந்த பணிவு என்பது ஒரு முதலீடு. ஆனால் மற்றவர்களிடம் அவர் காட்டும் அந்த திமிர் என்பது அவரது இயல்பு. பிரபஞ்சம் அந்த திமிரை உங்களுக்கு சுட்டிக்காட்டி, பார்த்துக்கொள், இவன் இன்று இவர்களிடம் காட்டும் இதே முகத்தைத்தான் நாளை உன்னிடமும் காட்டுவான் என்று ரகசியமாக எச்சரிக்கும். பல நேரங்களில் நாம் ஒரு மிகப்பெரிய தவறை செய்கிறோம். அவர் மற்றவர்களிடம் வேண்டுமானால் மோசமாக இருக்கலாம், ஆனால் என்னிடம் மட்டும் அவர் மிகவும் அன்பாக இருக்கிறார் என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதால் உங்களிடம் ஏதோ ஒரு தனித்துவம் அல்லது ஏதோ ஒரு பலன் இருக்கும் என்று அந்த நடிகர் கருதுகிறார். அதற்காகவே அவர் ஒரு பிரத்யேகமான முகமூடியை உங்களுக்காக அணிந்திருக்கிறார். ஆனால் அந்த முகமூடியின் ஆயுள் மிக குறைவு. பிரபஞ்சம் அந்த நபரை ஒரு பொதுவான சூழலில் உங்களுக்கு காட்டும்போது அவரது அந்த போலித்தனம் அம்பலமாகும். மற்றவர்களை கேவலமாக பேசுபவர், மற்றவர்களின் குறைகளை தேடி தேடி திரட்டுபவர் உங்களை பற்றி மட்டும் உயர்வாக பேசுவார் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்கள் அறியாமை. பிரபஞ்சம் ஒரு கண்ணாடியைப் போல அந்த நபரின் குணத்தை மற்றவர்களிடம் பிரதிபலிக்க செய்யும். அந்த பிரதிபலிப்பை பார்த்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கேதான் புறம் பேசுதல், காசிப் என்ற அந்த அபாயகரமான சிக்னல் வருகிறது. அந்த நடிகர் உங்களை தேடி வந்து மற்றவர்களின் ரகசியங்களை அல்லது அவர்களின் வீழ்ச்சிகளை பற்றி மிகவும் சுவாரஸ்யமாக பேசுவார். மற்றவர்களின் பிம்பத்தை உங்கள் முன்னால் உடைப்பதன் மூலம் உங்களது நம்பிக்கையை பெற அவர் முயற்சிப்பார். ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். உங்களை புகழ்ந்து தள்ளும் அதே வாய் மற்றவர்களை இகழ்ந்து பேசுகிறது என்றால் நீங்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்த அடுத்த நொடி உங்களை பற்றி அந்த வாய் என்ன பேசும்? இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் ஒரு மிக தெளிவான மிரர் வார்னிங். ஒரு தூய்மையான ஆத்மா ஒருபோதும் மற்றவர்களின் ரகசியங்களை ஒரு முதலீடாக பயன்படுத்தாது. ஆனால் ஒரு நடிகன் மற்றவர்களின் கதைகளை வைத்து உங்களை வளைக்க பார்ப்பான். பிரபஞ்சம் அந்த உரையாடல்களை உங்களுக்கு கேட்கச் செய்வதன் மூலமே இந்த மனிதனிடம் உனது ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதே என்று எச்சரிக்கிறது.
இந்த நடிகர்கள் எப்போதும் தங்களை பலிகடாக்களாக விக்டிம்ஸ் காட்டிக்கொள்வதில் வல்லவர்கள். எல்லோரும் என்னை ஏமாற்றிவிட்டார்கள், யாரும் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று ஒரு சோகமான கதையை உங்களிடம் சொல்வார்கள். இதன் மூலம் உங்களது இரக்க உணர்வை தூண்டி உங்களை ஒரு ஆதரவாளராக மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் பிரபஞ்சம் அவர்களது கடந்த காலத்தை அல்லது அவர்கள் ஏற்கனவே பழகிய மனிதர்களை உங்களுக்கு ஒரு செய்தியாக கொண்டு வரும். அவர்கள் எங்கே சென்றாலும் ஏன் அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகின்றன, ஏன் எல்லா மனிதர்களும் அவர்களை விட்டு பிரிகிறார்கள்? இந்த தொடர் தோல்விகள் தற்செயலானவை அல்ல. பிரபஞ்சம் அந்த நபரின் பேட்டர்னை உங்களுக்கு காட்டுகிறது. ஒருவர் எல்லா இடங்களிலும் கசப்பை மட்டுமே சந்திக்கிறார் என்றால் அவரிடம் ஏதோ ஒரு விஷம் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த விஷம் உங்களை தாக்குவதற்கு முன்னால் பிரபஞ்சம் தரும் அந்த கண்ணாடி பிம்பத்தை கண்டு நீங்கள் விலக வேண்டும். நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மா என்பதால் உங்களது ஒளியை திருடவே இந்த நடிகர்கள் உங்களை நோக்கி வருகிறார்கள். அவர்கள் உங்களை ஒரு படிக்கல்லாக பயன்படுத்த நினைப்பார்கள். ஒரு நடிகர் உங்களை புகழும்போது அந்த புகழ்ச்சியில் இருக்கும் அந்த போலித்தனத்தை உங்களது ஆத்மா உணரும். அந்த புகழ்ச்சி உங்களை உயர்த்துவதற்காக அல்ல, உங்களை மயக்கி அவர்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக. பிரபஞ்சம் அந்த நேரத்தில் உங்களது ஈகோ உரசி பார்க்கும். நீங்கள் புகழ்ச்சிக்கு மயங்குபவர் என்றால் அந்த நடிகரின் வலையில் சிக்கிக்கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் விழிப்புணர்வு கொண்டவர் என்றால் அந்த புகழ்ச்சிக்கு பின்னால் இருக்கும் அந்த சுயநலத்தை உங்களால் பார்க்க முடியும். ஒரு மனிதன் உங்களிடம் காட்டும் அந்த அதீத அக்கறை எப்போது ஒரு நிபந்தனையுடன் கண்டிஷன் மாறுகிறதோ அப்போதே பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தியை தந்துவிட்டது என்று அர்த்தம். உங்களது வாழ்வின் ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு மாபெரும் பிரபஞ்ச திட்டம். ஒரு நடிகரை உங்கள் கண்முன்னே பிரபஞ்சம் நிறுத்துகிறது என்றால் நீங்கள் உங்களது பகுத்தறியும் திறனை டிசர்ன்மெண்ட் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். அந்த நபர் மற்றவர்களிடம் காட்டும் அந்த அசிங்கமான கோபமோ அல்லது அந்த பொய்யான சிரிப்போ உண்மையில் உங்களுக்கு தரப்படும் ஒரு முன்னெச்சரிக்கை. அந்த நபர் மற்றவர்களை பயன்படுத்திக் கொண்டு எப்படி கழற்றி விடுகிறார் என்பதை கவனித்துக் கொண்டே இருங்கள். அதே நாடகம் உங்களுக்கும் அரங்கேற்றப்படும் என்பதை நீங்கள் முன்கூட்டியே கணித்துவிட வேண்டும். பிரபஞ்சம் உங்களை அந்த நபரின் வலையிலிருந்து விடுவிக்க அந்த நபரின் நிஜமுகத்தை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தும். அந்த சம்பவங்கள் நடக்கும்போது இது எனக்கான எச்சரிக்கை என்பதை புரிந்து கொண்டு மௌனமாக உங்களது தூரத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பல நேரங்களில் இந்த நடிகர்கள் தங்களது செல்வாக்கை அல்லது பணபலத்தை காட்டி உங்களை ஈர்க்க முயல்வார்கள். ஆனால் பிரபஞ்சம் அவர்கள் அந்த செல்வாக்கை வைத்து மற்றவர்களை எப்படி நசுக்குகிறார்கள் என்பதை காட்டும். மற்றவர்களின் உழைப்பை சுரண்டுவதும் மற்றவர்களின் உணர்வுகளை கேலி செய்வதும் ஒரு நடிகரின் அடிப்படை குணங்களாக இருக்கும். அவர்கள் உங்களை ஒரு சிறப்பு நபர், ஸ்பெஷல் பர்சன் போல உணர வைக்கலாம். ஆனால் அவர்கள் மற்றவர்களை நடத்தும் விதம்தான் அவர்களது உண்மையான தரம். ஒரு உயரிய ஆத்மா எப்போதுமே எல்லா மனிதர்களையும் சமமாக நடத்தும். ஆனால் ஒரு போலி மனிதன் மனிதர்களை லாபம் மற்றும் நஷ்டம் என்ற தராசில் வைத்துதான் பார்ப்பான். பிரபஞ்சம் அந்த தராசை உங்கள் கண்முன்னே நிறுத்தும் அந்த தருணத்தை தவறவிடாதீர்கள். உங்களது ஆன்மா ஒரு தூய்மையான நீரோடை போன்றது. அதில் ஒரு மாசுபடிவதை பிரபஞ்சம் விரும்புவதில்லை. அதனால்தான் ஒரு நடிகனின் உண்மைத்தன்மையை உணர்த்த இவ்வளவு முயற்சிகளை பிரபஞ்சம் எடுக்கிறது. அந்த நபர் மற்றவர்களிடம் பேசும் அந்த விஷமத்தனமான வார்த்தைகள் உங்களது காதுகளை அடையச் செய்வது பிரபஞ்சத்தின் ஒரு நுணுக்கமான வேலை. கேட்டுக்கொள், இதுதான் இவன் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறது. அந்த எச்சரிக்கையை தற்செயல் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் மற்றவர்களை கவனிக்கும் போது அந்த நடிகரின் முகமூடி மெல்ல மெல்ல கழன்று கீழே விழுவதை காண்பீர்கள். அந்த விரிசல் வழியாக பாயும் உண்மையை ஏற்றுக்கொண்டு உங்களது ஆற்றலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பிரபஞ்சம் காட்டும் அந்த கண்ணாடி பிம்பம் உங்களை ஒருபோதும் ஏமாற்றாது. அந்த பிம்பத்தை கொண்டு உங்கள் வாழ்வின் திரையரங்கில் நடிக்கும் அந்த போலி நடிகர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அங்கேதான் உங்களது உண்மையான சுதந்திரம் தொடங்குகிறது. உங்களது தனிமை என்பது பாதுகாப்பானது. ஆனால் ஒரு நடிகருடன் இருக்கும் அந்த உறவு என்பது உங்களது ஆன்மாவிற்கே ஆபத்தானது. பிரபஞ்சத்தின் இந்த எச்சரிக்கையை நம்புங்கள். அது உங்களை மேன்மையான இடத்திற்கு அழைத்துச் செல்லும். நமது விழிப்புணர்வு நிலை ஏமாந்து போகலாம், ஆனால் நமது ஆழ்மனம் ஒருபோதும் தூங்குவதில்லை. பகல் நேரத்தில் அந்த நடிகரின் வசீகரமான பேச்சிலும் அழகான முகமூடியிலும் நீங்கள் மயங்கி இருக்கலாம். ஆனால் நீங்கள் உறங்கச் செல்லும் போது உங்களது ஆத்மா பிரபஞ்சத்தின் ஆழமான தளங்களுக்கு சென்று உண்மைகளை தரிசிக்கும். அங்கேதான் பிரபஞ்சம் அந்த நடிகரின் அசல் உருவத்தை உங்களுக்கு கனவுகளின் வாயிலாக காட்டும். நிஜ வாழ்வில் உங்களை அரவணைப்பவர் போல தோன்றும் அந்த நபர் உங்களது கனவில் உங்களை துரத்துபவராகவோ அல்லது ஒரு இருண்ட அறையில் முகத்தை மறைத்துக் கொண்டு நிற்பவராகவோ தோன்றுவார். இது வெறும் கற்பனை அல்ல. உங்களது ஆழ்மனம் அந்த நபரின் எதிர்மறை அதிர்வுகளை ஒரு குறியீடாக மாற்றி காட்டுகிறது. கனவில் தோன்றும் அந்த பயம் அல்லது அந்த மர்மமான உணர்வுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் கடைசி எச்சரிக்கை. உங்களது ஆன்மா அந்த நபரின் போலித்தனத்தை கண்டு அலறுகிறது என்பதை நீங்கள் அப்போது உணர்வீர்கள். சில நேரங்களில் கனவில் அந்த நபர் ஒரு கோமாளியாகவோ அல்லது ஒரு திரைமறைவில் இருந்து உங்களை கண்காணிப்பவராகவோ கூட தோன்றலாம். இவன் ஒரு போலி, இவனிடம் ஜாக்கிரதையாக இரு என்று பிரபஞ்சம் உங்களது ஆழ்மனதில் அந்த செய்தியை ஆழமாக பதிவு செய்யும். இந்த கனவுகளுக்கு அப்பால் நிஜ உலகிலும் சில மர்மமான குறியீடுகளை பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும். நீங்கள் அந்த நடிகரை பற்றி யோசிக்கும் போது அல்லது அவரை சந்திக்கச் செல்லும் போது உங்களது பாதையில் ஒரு கருப்பு பூனையோ அல்லது ஒரு உடைந்த கண்ணாடியோ அல்லது ஒரு காய்ந்த மரமோ குறுக்கிடலாம். இவை அனைத்தும் தற்செயலானவை என்று நீங்கள் நினைக்கலாம்.
ஆனால் பிரபஞ்சத்தில் தற்செயல் என்று எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு செய்திதான். அந்த நபருடன் நீங்கள் இணைந்திருந்தால் உங்களது வாழ்வு சிதைந்துவிடும் என்பதை உணர்த்தவே இத்தகைய எதிர்மறை சமிக்கைகளை பிரபஞ்சம் உங்கள் முன் வைக்கிறது. குறிப்பாக அந்த நபர் உங்கள் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு பொருள் உடைவது அல்லது ஒரு மின்தடை ஏற்படுவது போன்ற விஷயங்கள் நடந்தால் உங்களது இல்லத்தின் ஆற்றல், ஹவுஸ் எனர்ஜி, அந்த போலி மனிதரை ஏற்கவில்லை என்று அர்த்தம். ஒரு தூய்மையான ஆத்மா உள்ளே நுழையும் போது அங்கே அமைதி நிலவும். ஆனால் ஒரு நடிகன் நுழையும் போது அங்கே ஒரு குழப்பம், கேயாஸ் நிலவும். இந்த பிரபஞ்ச குறியீடுகளை புரிந்து கொள்ளும் பக்குவம் உங்களுக்கு வரும்போது உங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. இறுதியாக அந்த நாடகம் முடிவுக்கு வரும் அந்த தருணம் வந்தே தீரும். ஒரு மேடை நாடகத்தில் எல்லா கதாபாத்திரங்களும் இறுதி வரை இருக்க முடியாது. நாடகம் முடியும் போது திரை விழத்தான் வேண்டும். அதேபோல்தான் உங்களது ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அந்த நடிகரை பிரபஞ்சம் உங்களது வாழ்விலிருந்து அப்புறப்படுத்தும். அந்த பிரிவை நீங்கள் ஒரு இழப்பாகவோ அல்லது ஒரு துரோகமாகவோ பார்த்து வருந்தக்கூடும். ஆனால் உண்மையில் அது பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் ஒரு மாபெரும் விடுதலை, டிவைன் இன்டர்வென்ஷன். ஏன் அவர் என்னை விட்டு போனார், அல்லது ஏன் இந்த உறவு இப்படி முடிந்தது என்று நீங்கள் கண்ணீர் விடலாம். ஆனால் இன்னும் சில காலத்திற்கு பிறகு நீங்கள் திரும்பி பார்க்கும்போதுதான் புரியும், அந்த நபர் உங்கள் வாழ்வில் இருந்திருந்தால் நீங்கள் ஒருபோதும் உங்களது இலக்கை அடைந்திருக்க முடியாது என்பது. பிரபஞ்சம் ஒரு கதவை அடைக்கிறது என்றால் அங்கே ஒரு பெரிய விபத்து நடக்கப் போகிறது என்பதை அது முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். அந்த நடிகரை உங்கள் வாழ்விலிருந்து வெளியேற்றுவதற்கு பிரபஞ்சம் ஒரு கசப்பான சூழலை உருவாக்கலாம். ஒரு வாக்குவாதம், ஒரு பொய் குற்றச்சாட்டு அல்லது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், இவை அனைத்தும் அந்த பிரிவிற்கான காரணங்களாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் காயப்படலாம், ஆனால் அந்த காயம்தான் உங்களது கண்களை திறக்கும் மருந்தாக அமையும். அப்பாடா, இவனது உண்மை முகம் தெரிந்துவிட்டது என்று நீங்கள் உணரும் அந்த நொடியில்தான் உங்களது ஆன்மா ஒரு புதிய பரிமாணத்திற்கு உயரும். இந்த தனிமை ஒரு தண்டனை அல்ல, இது ஒரு சுத்திகரிப்பு, டீடாக்சிபிகேஷன். உங்களை சுற்றி இருக்கும் குப்பைகளை அகற்றினால் மட்டுமே உங்களுக்கான உண்மையான ஆத்மாக்களை பிரபஞ்சம் உங்களுக்கு அறிமுகம் செய்ய முடியும். உங்களது ஒளியை திருட நினைத்த அந்த நடிகரை அப்புறப்படுத்திய பிறகுதான் உங்களது உண்மையான ஆற்றல் மீண்டும் சுடர்விடத் தொடங்கும். நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதால் உங்களது பயணம் மிகவும் புனிதமானது. இந்த பயணத்தில் போலித்தனங்களுக்கு இடமில்லை. பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் கைவிடாது. அது உங்களுக்கு தரும் ஒவ்வொரு சமிக்கையும், ஒவ்வொரு எச்சரிக்கையும் உங்களது பாதுகாப்பு கவசங்கள். ஒரு நடிகன் உங்கள் வாழ்வை விட்டுச் செல்வது என்பது உங்களது விதியை மாற்றி அமைக்கும் ஒரு திருப்பம். அந்த திருப்பத்தில் நீங்கள் பயப்படாமல் முன்னேற வேண்டும். உங்களது ஆழ்மனம் காட்டும் அந்த கனவு ரகசியங்களையும், உடல் காட்டும் சமிக்கைகளையும், பிரபஞ்சம் காட்டும் குறியீடுகளையும் முழுமையாக நம்புங்கள். நீங்கள் எப்போது உண்மையாக இருக்கிறீர்களோ அப்போது போலியான எதையும் பிரபஞ்சம் உங்களுக்கு அருகில் வைத்திருக்க அனுமதிக்காது. அந்த தூய்மைதான் உங்களது பலம். இனி உங்கள் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. அங்கே எந்த முகமூடிகளும் இருக்காது, எந்த நாடகங்களும் இருக்காது. அங்கே இருப்பது வெறும் உண்மையும் தூய்மையான அன்பும் மட்டும்தான். உங்களை சுற்றி இருந்த அந்த நடிகர்கள் உங்களை வீழ்த்த வரவில்லை, மாறாக உங்களது பகுத்தறியும் திறனை வளர்க்கவே வந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்களது புதிய பாதையில் கம்பீரமாக நடங்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு அழகான உலகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. அங்கே உங்களைப் போன்றே தூய்மையான ஆத்மாக்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். உங்களது ஆன்மா உணரும் அந்த பேரமைதியை நோக்கி பயணியுங்கள். அங்கேதான் உங்களது உண்மையான சொர்க்கம் இருக்கிறது. பிரபஞ்சத்தின் பேரொளி உங்களை எப்போதும் வழிநடத்தும். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள், நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். நண்பர்களே, உங்களை சுற்றியுள்ள நடிகர்களை அடையாளம் காண இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்களது வாழ்வில் இது போன்ற நடிகர்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா, அல்லது உங்களது கனவில் இது போன்ற எச்சரிக்கைகள் கிடைத்திருக்கிறதா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் பகிருங்கள். இது போன்ற மேலும் பல ஆழமான ஆன்மீக மற்றும் பிரபஞ்ச ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களது நண்பர்களுக்கும் இந்த பயனுள்ள தகவலை ஷேர் செய்யுங்கள். உங்களது ஒவ்வொரு ஆதரவும் எங்களை இன்னும் பல உண்மைகளை தேடி பயணிக்க தூண்டும். பிரபஞ்சம் உங்களுடன் இருக்கிறது. நன்றி.